கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராயின் காலகட்டம் 1772 முதல் 1833. ஒன்று வந்து சரி. 2, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரின் காலகட்டம் 1817 முதல் 1905. ரெண்டும் சரி. 3, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் காலகட்டம் 1820 முதல் 1992. 3 வந்து தவறு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் காலகட்டம் வந்து 1820 முதல் 1891 வரும். இல்லை 1992ன்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. 4, சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலகட்டம் 1824 முதல் 1883. 4 சரி. வாக்கியம் 1, 2, 4 சரி. ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர். வாக்கியம் 1, 2 மற்றும் 4 சரி. வாக்கியம் 1, ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். வாக்கியம் 1 வந்து சரி. ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். வாக்கியம் 1 வந்து சரி. வாக்கியம் 2, சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவினார். வாக்கியம் 2 சரி. சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவினார். வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2 சரி. ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர். வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. வாக்கியம் 1, 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். வாக்கியம் 1 வந்து சரி. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். வாக்கியம் 1 வந்து சரி. வாக்கியம் 2, மேலும் 1907 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினர். வாக்கியம் 2 வந்து தவறு. 1907 வராது. 1885 வரும். இல்லை 1907ன்னு கொடுத்துருக்காங்க. 1907 என்னன்னா ஒரு பைசா தமிழன் என்னும் வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு. இதில் வந்து 1885 வரும். 1907ன்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2 வந்து தவறு. வாக்கியம் 1 மட்டும் சரி. ஆப்ஷன் வந்து ஏ. வாக்கியம் 1 மட்டும் சரி. விதவை மறுமண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1861. விதவை மறுமண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1861. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எத்தனை ஆண்டுகளுக்கான சராசரி வானிலையை குறிப்பதாகும்? 30 முதல் 35 ஆண்டுகள். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எத்தனை ஆண்டுகளுக்கான சராசரி வானிலையை குறிப்பதாகும்னா 30 முதல் 35 ஆண்டுகள். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ட்ராமில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிகிறது? 1141 சென்டிமீட்டர். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ட்ராமில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிகிறதுனா 1141 சென்டிமீட்டர். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நாக்பூர். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா நாக்பூர். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1925. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 1 வந்து சரி. 2, சட்ட அளவீட்டு சட்டம் 2009. 2 சரி. 3, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. 3 சரி.
அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1945. 4 வந்து தவறு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 வரும். இல்லை 45ன்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து தவறு. சரியானது எதுனா 1, 2, 3. வாக்கியம் 1, 2 மற்றும் 3 சரி.